and then I have my 4 egg white omelette. ஸோ பீங் அ வெஜிடேரியன் நான் அந்த எல்லோ சாப்பிட மாட்டேன், அந்த எக் ஒயிட் மட்டும் ப்ரோட்டீன்ஸ்க்காக அது ஒரு ஹேபிட் பண்ணி. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், வெயிட் லாஸ் பண்ணுறது இஸ் ஒன்லி கேலரி டெஃபிசிட் பண்ணுறது. There is something in India especially, நம்ம countryல a lot of people say mental health is not a problem. ஸோ ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸ், நிறைய லைஃப் ஸ்டைல் அண்ட் பியூட்டி டிப்ஸ் படி நம்ம வாரம் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட சூப்பரான சாக்ஷி அகர்வால் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பியூட்டி, உங்களோட பியூட்டிக்குடைய சீக்ரெட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து டயட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட ரெகுலர் டயட் பிளான் எப்படி இருக்குது? See, first thing I like to correct you, பியூட்டின்னு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்லி டயட் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம உள்ளேருந்து ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஒரு மென்டல் எமோஷ்னல் ஃபிசிக்கல் ஹாப்பினஸ் இருந்தால் தான் அந்த என்ன சாப்பிட்டாலும் என்ன ஸ்கின் கேர் பண்ணாலும் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் அந்த ஒரு க்ளோ வராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இன்டர்னல் ஹாப்பினஸ். ஓகே, ஸோ என்னோடய டயட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன் இருக்கிறனாலே நிறையா விஷயம் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் நான் சாப்பிட முடியாது. ஸோ அதை நான் எப்படி காம்பன்சேட் பண்ணுறேன் I'll tell you. ஸோ மார்னிங் ஏஞ்ச உடனே ஐ ஸ்டார்ட் வித் 9 soaked almonds. ஓவர்நைட் பதாம் சோக் பண்ணிவிட்டு மார்னிங் ஐ ஈட் தேட். அண்ட் காலையில் கண்டிப்பாக எனக்கு ஜிஞ்சர் டீ தேவை. என்னோட ஜிஞ்சர் டீ இல்லாமல் கண்ணே ஓப்பன் ஆகாது லிட்டரலி. ஸோ சூப்பர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜிஞ்சர் டீ. அண்ட் ஜிஞ்சர் டீ இஸ் வெரி குட் பிகாஸ் இட்ஸ் அ டீடாக்ஸ். ஸோ நம்மளுக்கு மார்னிங் ஒரு டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும் அதை வச்சுட்டு. ஸோ அது என்ன இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு ஜிஞ்சர் டீ அந்த செட்டப் நான் என் கூட எடுத்துகிட்டு போவேன் ஷூட்டிங் கூடலாம் போனாலும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் ஐ ஹாவ் மை 4 egg white omelette. ஸோ பீங் அ வெஜிடேரியன் நான் அந்த எல்லோ சாப்பிட மாட்டேன், அந்த எக் ஒயிட் மட்டும் ப்ரோட்டீன்ஸ்க்காக அது ஒரு ஹேபிட் பண்ணிட்டேன் நான் இப்போ சாப்பிட்டுட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ மிக்ஸ் இட் ஒரு நாள் வித் ப்ராக்லி, ஒரு நாள் வித் ஜுக்கினி, ஒரு நாள் வித் மஷ்ரூம்ஸ், எந்த ஒரு வெஜிடபிள் வீட்டில் இருந்தாலும் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆம்லெட் பண்ணிவிட்டு தட் இஸ் லைக் 4 egg white omelette. And then around 11 o'clock, 12 o'clock I'll have some fruits, basically watermelon or pomegranate or ஏதாச்சும் ஒரு ஸ்மால் சர்விங். அண்ட் லன்ச் எடுத்துப்பீங்களா இல்லை நீங்கள் அப்படியே நோ ஃப்ரூட்ஸ் ரா ஜூஸில் என்ன நடக்குதுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு, ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் ஃபைபர் கண்டென்ட் இல்லை அதில், பிகாஸ் ஒன்லி சுகர் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஃபைபர் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் போமோகிரானேட் சாப்பிடும் போது அந்த சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட் உட அந்த ஒரு சின்ன அந்த உள்ள சாப்பிடும் போது அது ஒரு விஷயம் வரும்ல, தட் இஸ் த ஃபைபர். ஆரஞ்சு சாப்பிடும் போது அந்த நிறைய பேர் அதை ஃபுல்லாக பீல் பண்ணிட்டு அந்த ஒயிட் அதுவும் பீல் பண்ணிட்டு சாப்பிடுவாங்கல்ல, அதில் தான் மெயின் ஃபைபரே இருக்குது. ஸோ அது பீல் பண்ணக்கூடாது டெக்னிக்கலி. பட் ஜூஸ் சாப்பிட்டா இட்ஸ் நாட் ஹெல்தி. இட்ஸ் ஹெல்தி பட் இட்ஸ் டூ மச் ஆஃப் சுகர் அண்ட் நோ ஃபைபர். ஸோ அதனால ஐ ஹாவ் ஃப்ரூட்ஸ். அண்ட் லன்ச் மே ஐ ஹாவ் லைக் 2 to 3 rotis. ரோட்டியோட ஆட்டா எப்படின்னா நார்மல் ஆட்டா கிடையாது, இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் சூஜி, சோயா, வீட் அண்ட் சனா. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணுவாங்க வீட்டில், அதுக்கு தான் சப்பாத்தி சாப்பிடுவேன் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து. அண்ட் லாட் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள்ஸ், பாலக்கீரை, எல்லா டைப் ஆஃப், ஏன்னா கீரையில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு சவுத் இந்தியாவில். ஸோ ஏதாச்சும் ஒரு கீரை, லாட்ஸ் ஆஃப் பாயில் வெஜிடபிள்ஸ் அண்ட் தால், ப்ரோட்டீன் அகேன். அப்புறம் ஈவினிங் 4 o'clock அகேன் மை ஜிஞ்சர் டீ ஹேப்பன்ஸ். அண்ட் அரௌண்ட் 7 o'clock சூப், எனி சூப், வெஜிடபிள் சூப், அதில் க்ரீம் இருக்கக்கூடாது அண்ட் கார்ன்ஃப்ளோர் இருக்கக்கூடாது, மைதா இருக்கக்கூடாது. பட் எனி வெஜிடபிள், வீட்டில் என்ன வெஜிடபிள் இருந்தாலும், கேபேஜ் இருந்தாலும் கேபேஜ் சூப் பண்ணிட்டு சாப்பிட்டுடுவேன். அண்ட் நைட் அகேன் சேம் ரோட்டி. பட் சில டைம் ரைஸ்க்குன்னு ஒரு கிரேவிங் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ரைஸ் யூனோ சாம்பார் பழக்கம் பட்டிருக்கு. ஸோ அதனால ப்ரௌன் ரைஸ், ஐ won't eat white rice. ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் 5-6 years ஆச்சு. இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ப்ரௌன் ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன், அதுதான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. ஸோ ஆல்வேஸ் ப்ரௌன் ரைஸ். நைட் ஒரு 10-11 o'clock இப்போல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா லாக்டவுன் இருக்கிறனால லேட்டாக தூங்குறோம். இன்னும் அந்த ப்ராப்பர் ஷூட்டிங் ஸ்கெடியூலுக்கு போகல நான் அட்லீஸ்ட் போகல இன்னும். ஸோ 11 o'clock 12 o'clock எல்லாம் பசிக்கும் போது முறுக்கு சாப்பிட்லான்னு தோணும் எனக்கு. பட் நான் சாப்பிட மாட்டேன், ஃப்ரூட்டே சாப்பிட்டுடுவேன், ஏதோ ஒரு ப்ளம் எடுத்துகிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு சாப்பிட்டுடுவேன். ஸோ திஸ் இஸ் மை என்டையர் டே. ஸோ இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக என்ன ரொட்டீன் சொல்லுவீங்க? பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் டயட் பிளான்ஸ், அதுவும் இன்ஸ்டாகிராமில் நிறைய சொல்கிறாங்க, தேர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் இல்லையா? ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற டயட் பிளான் என்ன?
நான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், வெயிட் லாஸ் பண்ணுறது இஸ் ஒன்லி கேலரி டெஃபிசிட் பண்ணுறது. பேசிக்லி என்ன லாஜிக்னா, நம்ம எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறோம் அதோட அதிகமாக நம்ம கேலரிஸ் பேர்ன் பண்ணணும். அதுதான் வெயிட் லாஸோட லாஜிக்கு. ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் இல்லைன்னா சில பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சப்பாத்தியே சாப்பிடக்கூடாது, ரைஸே சாப்பிடக்கூடாது, நாங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவோம். ஐ ஹவ் சீன் பீப்புள் ஃபுல் டே ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிடுவாங்க. தட் இஸ் நாட் த வே அட் ஆல் கைஸ். அது கண்டிப்பாக இட்ஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். விக்ரம் படம் ஷூட்டிங் மாதிரி விக்ரம் ஒரு ஆப்பிள் தான் சாப்பிட்டாருங்கிற மாதிரி அதே மாதிரி இல்லை, ரியல் லைஃப்லேயும் பண்ணுறாங்க அது, விச் இஸ் நாட் ஹெல்தி. ஏன்னா அது ஒரு சஸ்டெயினபிள் கிடையாது. நீங்கள் அது விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூ வில் புட் ஆன் வெயிட் லைக் தட். ஏன்னா மெட்டபாலிசம் அப்படியே இறங்கிடும். இப்போ நம்ம 1 month வரைக்கும் ஒரு டேலே ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்றோன்னா நம்மளோட மெட்டபாலிசம் ரேட் கம்மியாயிடும். அந்த ஆப்பிள் டைஜஸ்ட் பண்ணுற மெட்டபாலிசம் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் 1 month when you start eating normal food அப்படி வெயிட் புட் ஆன் ஆகும். ஸோ டோன்ட் டூ ஆல் தட். லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். நம்ம இன்டேக் கேலரி ஷுட் ஆல்வேஸ் பி லெஸர் தென் நம்ம பேர்ன் பண்ணுற கேலரிஸ். இட்ஸ் கால் கேலரி டெஃபிசிட். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன சாப்பிட்டாலும் அதுக்குன்னு நீங்கள் டெய்லி பீஸா பர்கர் சாப்பிடக்கூடாது. அது நான் சொல்லலை, இட்ஸ் நாட் ஹெல்தி. ஏன்னா அதுவும் ட்ரான்ஸ் ஃபேட் அண்ட் பேட் கார்போஹைட்ரேட்ஸ். எப்போவாச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன சாப்பிட்டாலும் நம்ம பேர்ன் பண்ணிடணும். அது வாக்கிங்கோ, எக்ஸசைஸோ, ஒர்க் அவுட்டோ, ஆர் டான்ஸிங் ஆர் ஸ்கிப்பிங், எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சிம்பிள் வெயிட் லாஸோட லாஜிக் இதுதான். ஸ்பீக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த், நான் ஆரம்பத்துலேயே நீங்கள் சொன்ன விஷயத்த ஆக்சுவலி நான் கேட்டதே தப்பாக இருந்தது. பிகாஸ் பியூட்டி இஸ் ஆல் அபவுட் பியூட்டி அப்படிங்கிறது மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக என்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? சில டைம் எஸ்பெஷலி இன் லாஸ்ட் 2 years இன் லாக்டவுன் நிறைய பேருக்கும் எனக்கும் மென்டலி ஐ வாஸ் வெரி அப்செட். ஏன்னா எனக்கு பர்சனலி என்ன இருந்ததுன்னா, இப்போதான் நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தேன். நிறைய மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நடந்துட்டு இருந்தது. அவ்வளோ எனக்கு லாட் ஆஃப் கால்ஸ் யார், லைக் ஐ வாஸ் கெட்டிங் கால்ஸ் ஃப்ரம் நம்ம ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட்லேருந்து, லைக் ஆல் த கம்பெனிஸ் வேர் காலிங் மீ. அண்ட் டக்குன்னு லாக்டவுன் பண்ணும்போது எவ்ரி திங் ஜஸ்ட் ஸ்டாப்ட். அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ வெரி அப்செட். அண்ட் அந்த டைம் ஐ ஃபெல்ட் தட் வாட் இஸ் த திங். ஏன்னா நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும், வெளியும் போக முடியாது. ஸோ அந்த டைம் தான் ஐ ஸ்டார்டட் மை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அண்ட் ஏதாச்சும் ஒரு கோல் வைப்போன்னு சொல்லிட்டு ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஆப்ஸ். சரி, நம்ம 6 packs ரெடி பண்ணுவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோல் இருக்கிறனால எனக்கு டெய்லி ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. என்னோடைய ஸ்கின் கேர் இருக்கட்டும், ஹேர் கேர் இருக்கட்டும், என்னோடைய ஃபுட் இருக்கட்டும், சம்திங் டு டூ பேசிக்லி, ரைட்? ஸோ ஐ திங்க் வெனெவர் யூ ஆர் அப்செட் அண்ட் வெனெவர் யூ ஆர் திஸ் திங், the idea is to first you have to acknowledge that there is something in India, especially நம்ம கண்ட்ரியில் a lot of people say mental health is not a problem. ஃபிசிக்கலில் நம்மளுக்கு ஏதோ வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க, மச்சான் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இதாகிடுச்சு அதாயிடுச்சு, எல்லாமே கூலாக இருக்கும். பட் மென்டலி ஒரு விஷயம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அது யாருமே அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளும் பண்ண மாட்டேங்கிறோம், அண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம சொசைட்டியும் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வரணும், தட் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராப்ளம். எப்படி நம்மளுக்கு ஒரு கால் வலி இருக்கோ, கை வலி இருக்கோ, அப்படி இருக்கலாம். And second thing is, if you feel that you're going through it, it's very important that you talk to somebody, ஒரு தெரப்பிஸ்ட்டோ. இப்போ ஒரு ஃப்ரெண்டாக நம்மளால 24 hours அவங்களுக்காக இருக்க முடியாது, ரைட்? ஸோ அட்லீஸ்ட் அட்வைஸ் தெம் டு கோ டு அ ரைட் தெரப்பிஸ்ட் அண்ட் டேக் த ரைட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஏன்னா அதுக்குன்னு ஒரு இட்ஸ் அ மெடிக்கல் திங். ஸோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் ஃபஸ்ட்டு வரணும், ஐ ஃபீல். அண்ட் பர்சனலி எனக்கு சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா, this entire 2 years I was completely focusing on my fitness. ஏன்னா எனக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்பட்டுச்சு. என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், ஒரு என்னோட அப்செட் இருக்கட்டும், வாட் எவர். ஸோ அந்த அவுட்லெட் ஐ டுக் இட் ஆஸ் மை ஃபிட்னஸ். ஏன்னா அதுவும் கன்ஸ்ட்ரக்டிவ் விஷயம் தான்.